நல்லா புரிந்து கொள்ளுங்க. மரியாள் இடத்துல வந்து பேசும் பொழுது அந்த தூதர் ஒரு மெசேஞ்சர், ஒரு கேப்ரியல். சகரியா இடத்துல பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர். யோசேப்பு இடத்துல பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர். கிதியோன் இடத்துல பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர் இல்லையா? அதே நேரத்தில் மோசே இடத்துல முச்செடியில் பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர். எலியா இடத்துல சூறை செடியில் பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர். ஆனால் எலியசாவை சுற்றிலும் நிற்கும் பொழுதோ யுத்த வீரர்கள், யுத்த புருஷர்கள், அவர்கள் ரதத்தோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. எதுக்குன்னா, இந்த மனுஷன் தனியா இல்லை, எனக்கு கீழ்ப்படுகிற பாத்திரம் என்னைக்குமே தனியா இல்லை. உலகத்தில் இருக்கிற சேனை அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கோ இல்லையோ, பரலோகத்தின் சேனை என்னைக்குமே அவரை சுற்றிலும் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அவருக்குள்ள ஆவியானவர் அக்கினியா இருக்கிறார். அவர் எரிய 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 நாங்களும் எரிந்து கொண்டே இந்த தேவ மனுஷனை காப்பாற்ற வந்துடுவோம்.